இந்த திருப்படங்கால் நமக்கு சக்தியை வெளியே ஆன்மீக தேடல் தெய்வத்தின் குரல் என்ற தலைப்பிலே நமக்கு இறையனோடு ஆழ்மன தெளிவு, அமைதி, வாழ்வில் நிலையான நிம்மதி கொடுக்கும் தியானம், அதன் மூலமா தெய்வத்தை எப்படி அடைகிறது என்ற பல தெளிவுகளையும் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகளை சிக்கி தவிச்சிட்டு இருக்கோம். இதை எப்படி வெளில வர்றதுன்னு தெரியாம குழப்பாடையிடும். அந்த மனக்குழப்பத்துக்கெல்லாம் எது தீர்வுன்னு சொல்லி இன்னைக்கு நாகபலன் சாமிகள் அவர்கள் நமக்கு இந்த தியான வகுப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் தொடக்கமாக இன்று அம்மாவின் கரங்களால் விளக்கேற்றி ஆரம்பித்திருக்கிறார். ஸ்ரீ நாகபாலன் ஐயா அவர்களின் திருவடி பாதம் அடைந்து இன்று அற்புதமான நிகழ்வு தியான வகுப்பு அம்மா இங்க ஏற்பாடு செய்ய சொன்னார்கள். அதன்படி அம்மாவின் அருள்பணியில் வரக்கூடியவர்கள் மிக அற்புதமாக அம்மாவின் வாக்கை கேட்டு மிக அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தியான வகுப்பு அது எதற்காக ஆரம்பிக்கப்படுகிறது, தியானம்னா என்ன, அது எதற்காக நம்ம செய்யணும் அப்படிங்கிற பல விளக்கங்களை நமக்கு அம்மா தர இருக்காங்க. சத்திய வழியில் ஆன்மீக தேடல் தெய்வத்தின் குரல் என்ற தலைப்பில் தான் நமது சக்தி பீடத்தில் ஒவ்வொரு நாளும் அருளாசையும் அருளையும் வழங்கி கொண்டிருக்கிறார் எனது குருநாதர். தெய்வத்தை அடைகிறதுக்கு ஒரே வழிதான், தியானம் ஒரு வழிதான். அதுக்காக தான் அம்மா நமக்கு இந்த தியான பயிற்சி வகுப்புகள் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. நமக்கு எடுத்தோன்னே தியானத்தின் வழிகளை சொன்னால், தியானத்தின் முத்திரைகளை சொன்னால் அதை எடுத்து வச்சா நமக்கு புரியுமா? புரியாது. என்னென்ன இருக்குது தியானத்தில், இப்படி எப்படி போனால் இதை செய்யலாங்கிற ஒரு தெளிவை நமக்கு முன்னாடி கொடுத்துட்டு அதற்கு பிறகு அந்த தியானத்திற்கான பயிற்சிகளை செய்யும் போது உங்களுக்கு புரியும். அதனாலதான் அம்மா அருளாசையோடு அறிவுரையோடு அந்த தியான வகுப்புக்கான பயிற்சியை வச்சிருக்காங்க. அதான் ரெண்டா பிரிச்சுட்டாங்க. முன்னாடி ஸ்பீச் கொடுத்துட்டு அதுக்கான விளக்க உரையை கொடுத்துட்டு அதுக்கப்புறமான பயிற்சி வகுப்பு ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம காலைல எழுந்தோம்னா பம்பரமா ஓடிட்டு இருக்கோம். காலைல எழுந்திரிக்கிறோம், வேலையை பார்க்குறோம், சாப்பாடு செய்கிறோம், வேலைக்கு போகிறோம், திரும்பி வரோம், பசங்களை கொண்டு வரோம். இப்படி எந்திர வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எதை நோக்கி போகிறோம், நம்ம யாரு அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ள நம்ம வச்சதே கிடையாது. உங்களுக்குள்ள நீங்க கேட்டு பாருங்க. நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. இன்னார் பொண்ணுன்னு சொல்லி இத்தனை நாளா இருந்தோம், இன்னார் வைஃப்னு சொல்லி இத்தனை நாளா இருந்தோம். அதை தவிர்த்து நம்ம யாரு, நம்ம எதுக்காக பிறந்தோம், அதை அந்த முறையீடு நம்ம யாருக்கு வைக்க முடியும்? இறைவன்கிட்ட தான் கேட்க முடியும். அதுக்கான பயிற்சி தான் இந்த தியான வகுப்பு. நம்மள நம்ம அறியணும், நம்மள அணைஞ்சி தனித்துவமா இந்த லோகத்துக்கு பயன்பெறணும். அவ்வளவுதான் இந்த தியான வகுப்புக்கான ஒரு முதல் கட்ட ஆரம்பம். இதுதான் உபதேசத்துல சொல்லியிருக்காங்க. தனித்திரு, விழித்திரு, விழித்து எழுத்திருன்னு சொன்னாங்க. அது எங்களுக்கான உபதேசம் மட்டும் இல்ல, அனைவருக்கான உபதேசமும் கூட. இன்னொரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க, தர்ம வழியில பின்பற்றணும் அப்படின்னு. அதுக்கான ஆணவத்தை அழிக்க நான் கொடுத்து விட்டேங்கிற ஒரு எச்சரிக்கையும் நமக்கு அம்மா கொடுத்திருக்காங்க. நம்ம தனித்திருக்கணும், விழித்திருக்கணும் மட்டும் கிடையாது, தர்ம வழியில நடக்கணும். அந்த தர்ம வழியில எல்லா சூழ்நிலையும் என்னால நடக்க முடியல. நான் ஒருத்தவங்களுக்கு நல்லானா தெரிஞ்சா இன்னொருத்தவங்களுக்கு கெட்டவனாதான் தெரியுது. அதுதான் இந்த கலியுகத்துல நடைமுறையில இருக்கிறது. அப்ப அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப, அந்த நடைமுறைக்கு ஏற்ப, காலகட்டத்திற்கு ஏற்ப நம்மளுடைய பிரச்சனைகளை இருந்து எப்படி வெளியே வர்றது, அந்த பிரச்சனைகளை எப்படி கையாள்றது, அந்த பிரச்சனைகளை எவ்வளவு மன நிம்மதியோட பொறுமையாகவும் இருந்தாலும் கையாளலாம். அதை தெளிவா வச்சுக்கிறதுக்கு, வாழ்க்கையை நம்ம சிறந்த வழியில் அமைச்சுக்கிறதுக்கு எப்படி நம்ம மன நிம்மதியோடையும் மன அமைதியோடையும் வழி நடத்துறதுங்கிறதுக்கு தான் இந்த தியான வகுப்பு ஆரம்பிச்சிருக்காங்க.
அந்த தியானத்தின் வகைகள், அதற்கான முத்திரைகள்லாம் அம்மா சொல்லுவாங்க. அதுக்கு விளக்கோடைகளை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம தியானம் எப்படி செய்யறதுங்கிறதுக்கான விளக்கமும் நமக்கு தர இருக்கிறார்கள். நேரத்தை காரணம் கருதி என் குருநாதருடைய தியான அறிவுரைகளும் அறிவாற்றலையும் கேட்க ஆவலாக உள்ளேன். என் குருநாதருடைய தியான வகுப்பிற்கான முதல் கட்டம் ஆரம்பிப்பு மிக சிறப்பான முறையிலே ஆரம்பித்து இப்ப நடந்து கொண்டிருக்கு. இதன் தொடர்ச்சியாக எனக்கு அப்புறம் இன்னதுதான் நடக்கும், இன்னதுதான் போகும், நான் விளக்கோரை கொடுத்து அறிமுகங்களை கொடுத்து திருப்பி அம்மா என்ன சொல்றாங்க, அதற்கான நான் கொடுத்தது மேலோட்டமான ஒரு விஷயம். அம்மா இப்ப அதற்கான விளக்க உரைகளை கொடுத்ததற்கு பிறகு தியான வகுப்புகள் தொடரும். ओम महाशक्ति महाओम महाभुजेश्वरी महाओम महाराजेश्वरी महाओम नागशक्ति महाओम सर्वशक्ति महाओम सत्यनागमी महाओम नागदेवी महाओम आदिदेवी महाओम सत्यरूपी महाओम सत्य महारूपी महाओम नागदेवी महाओम नाग महादेवी महाओम எல்லாம் அல்ல அருள்மிகு சிவகாமி அம்மன் உடனரை சிவலோகநாதர் திருவடி வணங்கி அருள்மிகு மகாசக்தி நாகதேவதை திருவடி வணங்கி அன்னையின் திருப்பாத கமலம் பற்றி நமது சக்திபீடத்திலிருந்து இன்றைய தினமானது இந்த திருப்பனந்தாள் எல்லையிலே அன்னை பராசக்தியினுடைய உத்தரவின் பேராலே அந்த மகேஸ்வரனுடைய உத்தரவின் பேராலே இந்த லோகம் சுபிட்சம் பெற வேண்டும், லோகம் மனித இனமெல்லாம் சுபிட்சம் பெற வேண்டும், அதன் வழியிலே அனைத்து உயிரினங்களும் சுபிட்சம் பெற வேண்டும். அவனுடைய உத்தரவின் பேரினாலே இந்த தியான வகுப்பானது நடத்த இருக்கிறது. கலியுகத்திலே மனிதன் ஒவ்வொரு நிலையிலுமே நிலை தடுமாறுகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. கலியுகத்தினுடைய உச்சகட்டத்தில் தான் நம்ம இருந்திருக்கோம். ஒவ்வொருவருடைய மனநிலையுமே ஏதோ ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு விருப்பத்தை தேடி மனம் அலைபாய்கிறது. அது நடைபெறாத பட்சத்திலே அதை அடைந்து தீர வேண்டும் என்ற நிலையிலே முயற்சிக்கிறார். இது நடத்தப்பட முடியாதது என்பது மனிதனால் நடத்த முடியாது, இறைவனுடைய துணை கொண்டு நடத்தலாம். ஆனால் இறைவன் உணர மறுக்கிறார், இறைவனை உணர மறுக்கிறார். இன்றைய கலியுகத்தில் மனிதன் எந்திர வாழ்க்கையாக சுற்றிக் கொண்டிருக்கிறார். தன் நிலை தெரியாது, தன் உடல்நலம் கூட அதை கவனிப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் சுற்றித் திரிகிறார். எதற்காக சுற்றுகிறான், எதை தேடி ஓடுகிறார் என்பதையெல்லாம் சற்று கூட சிந்திக்க முடியாத நிலையிலே சென்று கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு நோக்கத்தை மனதிலே வைத்துக் கொண்டு அந்த பலனை அடைய வேண்டும் என்று சுற்றித் திரிகிறார். ஆழ்மனதிலே ஊழ்விழிகள், ஒரு கிடைக்காத ஒரு பலனை அடைய வேண்டும் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு வழியிலே அதை அடைந்து தீர வேண்டும் என்று சொன்னால் அது அதர்ம வழியிலேயாவது கடைபிடித்துதான் அடைவதற்கு முயற்சிக்கிறார். அப்ப அதில் பல பாவங்கள் வந்து சேர்கிறது. இப்படி கலியுகத்தினுடைய உச்சத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. இதனாலே அன்னை பராசக்தியுடைய உத்தரவின் பேராலே எங்களுடைய சக்தி பீடத்திலே கொடுக்கப்பட்டுள்ள தலையங்கமானது மனிதன் சத்திய வழியிலே நடக்க வேண்டும், தர்மத்தை நிலைப்படுத்த வேண்டும், அதர்மத்தை நசுக்கப்பட வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு கோட்பாடோடு கொண்டு செல்கின்ற பொழுது மனிதனுடைய மனம் தூய்மைப்பட வேண்டும்,
மனிதனுடைய மனம் தூய்மைப்பட வேண்டும் என்று சொன்னால் அது அலையாமல் ஒருநிலைப்படுத்தினால் மட்டுமே அவனை பற்றி அவன் சிந்திக்க முடியும். இதையெல்லாம் மறந்து கொண்டு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு இந்த லோகத்திலே தர்ம வழியிலே செல்ல வேண்டும் என்று சொன்னார். ஆதி பிரம்மசூத்திரம் பிரம்மனுடைய படைப்பிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வாதாரத்தை வைத்து அதிலே அவர்களுடைய கர்மா வினை இருந்தாலுமே அதிலிருந்து மீட்டெடுக்கப்படுவதற்கான சூழ்நிலையும் அதை கடந்து செல்வதற்கான வலிமையையும் கொடுப்பதற்கு இறைவனால் உணர்த்தப்படுகின்ற அந்த மனநிலையை கொடுக்கணும். ஆனால் உணர மறுக்கிறார். ஏன்னா தன்னுள் தன்னை தேடு. ஒவ்வொருவருக்குமே அந்த காலத்தை கடந்து வருவதற்கான வலிமையை கொடுத்திருக்கிறார். அந்த வலிமை என்ன அப்படிங்கிறத உணர்வதற்கு நேரம் இல்லாத அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறார். எந்த வாழ்க்கையில காலையில் ஏற்றிருக்கிறார், உழைக்கிறார், சாப்பிட்றான், தூங்குறான், மறுநாள் காலையில் ஏற்றிருக்கிறார், உழைக்கிறார். இது இதேதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா அவங்களுடைய நோக்கம் என்னன்னு தெரியாத அளவுக்கு போயிட்டு இவருடைய பயணம் எங்கு செல்கிறது, இவரோட பயணம் எங்க போகுதுன்னு தெரியாது. உன்னுடைய பிறப்புடைய நோக்கம் என்னன்னு தெரியல. ஆனா படைக்கின்ற பொழுது, ஒரு பிறவி எடுக்கின்ற பொழுது இந்த லோகத்திலே படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களுமே ஏதோ ஒரு காரணத்திற்காக இவர் படைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுமே அப்படித்தான். யாரும் தேவையில்லாமல் இந்த பூமிக்கு வரல. அவர்களால் இவங்க ஏதோ ஒரு ஜீவனுக்கு நன்மை கிடைக்க வேண்டும். அவர்களால் ஒருவரை ஒருவர் சார்ந்தார். மனிதனே மனிதனை சாப்பிட்டு வாழ்ந்து முடியுமா? முடியாது. ஏதோ ஒரு தாவரத்தை சார்ந்துதான் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு உயிரினத்தினுடைய உதவியோடு தான் வாழ்ந்தாக வேண்டும். அப்போ பிரம்மனுடைய படைப்பில் ஒரு உயிரினத்தை, ஒரு மனிதனை படைக்கின்ற பொழுது அவனுடைய வாழ்நாள் காலங்களிலே பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவன் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஏதோ ஒருவருக்கு பயன்படுவதற்காக தான் இருந்தான். தனக்காக மட்டும் வாழ்ந்து செய்வதற்காக கிடையாது. யாருக்கோ ஒருவருக்கு, அதனால அடிக்கடி சொல்லுவோம், பதிவுலாம் சொல்லுவோம், ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம், வாழ்ந்து முடிச்சோம், பயணத்தை முடிச்சோம், போயிடுவோம். நீ வாழ்வதற்கான தரத்தை பதித்து செல்ல வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை அங்கு பதித்து செல்ல வேண்டும். பல பதிவுகள் எல்லாம் சொல்லியிருக்கோம். அப்போ அந்த குழப்பத்திற்கான காரணம் என்னன்னு கேட்டா, ஏதோ ஒரு பொருள் மீது விருப்பம் கொள்வதுதான். அதான் ஆகியே இருந்திருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் ஆசைதானே. ஆசைதானே எதையும் தேட போறதில்லை. அதை அடைவதற்காக என்ன பண்றாங்கன்னா, மேல மேல ஏதோ ஒரு தவறை செய்து அதர்ம வழியில சென்று சிக்கிக் கொள்கிறான். அந்த சிக்கலில் இருந்து மேல வர முடியாம என்ன பண்றாங்கன்னா, திரும்பி பாதையெல்லாம் போன பாதையில திரும்பி வர முடியாது. அந்த சிக்கலில் இருந்து மீண்டு வருவதற்கான வழியை அவனால தேட முடியல. அப்போ குழப்பமான சூழ்நிலையில மாடி வேண்டியதுதான். அப்ப அந்த இடத்துல மனநிலை பாதிக்கிறது. மனநிலை பாதித்தால் உடலில் உள்ள அனைத்து வாழ்வும் பாதிக்கும். சரி, மனம் உறுதியானால் உடல் பலம் வரும். அப்ப அந்த மனபலம்ன்றது எதை குறிச்சிருக்கிறதுன்னு சொன்னா, ஆழ்மனம் சம்பந்தப்பட்டது. ஆழ்மனம் தூய்மையாகும் பொழுது, அங்கு ஒருநிலைப்படுத்தி தூய்மையாகும் பொழுது தான் யார் என்பதை உணர்வதற்கான வழி வகுக்கப்படுது. உண்மைதானே? மனபலம் இல்லாமல் ஒரு உடற்பலத்தை மட்டும் வச்சு உண்மையை சேர்ந்து எந்த மாதிரி இயங்க வேண்டியதுதான். அப்ப அந்த ஒருநிலைப்படுத்தணும், மனதை ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அது தியான வழியிலே மட்டும்தான் முடியும். தியான வழியிலே மட்டும் முடியும் என்று சொன்னா
அதை வரம்புக்குட்பட்டு வரம்பையோடு செய்யும் பொழுது அதனுடைய பலன் அங்கு வந்து சேரும். தியான வழியிலே சென்று அவரவர்களுடைய உடல் நலத்தையும் பாதுகாத்து மனநலத்தையும் பாதுகாத்து வாழ்க்கையை வலிமையாகவும் வளமாகவும் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவர் உணர்ந்தால் 10 பேர் உணர்க்கலாம். ஒருவர் தெரிவிக்காம சொன்னா 10 பேரை பிடிக்கலாம், 10 பேரை உணர வச்சிடலாம், 10 பேரை தர்மவழியில போக வச்சிடலாம். அப்ப அதர்மம் கீழே நசுக்கப்படும், தர்மம் வேலை இல்லையா? அந்த நோக்கத்தில் இந்த பிரபஞ்சம் சத்திய வழியிலே நடைபெற வேண்டும். சத்தியம்னா என்ன கேட்கிறான்? தானே உண்மை. சத்தியம்னா அது என்னன்னு கேட்கிறான். அப்போ இதையெல்லாம் ஏதோ ஒரு ஆளை என்ன பண்றான்னா சத்தியம் பண்றான்னா சத்தியம் தானே தப்பிட்டு போயிருந்து. சத்தியம் என்பது பஞ்சபூதத்திற்கு சொந்தமான சொல்லு. பஞ்சபூதத்துக்கு சொந்தமான சொல் வார்த்தை. அந்த பஞ்சபூதத்துல யார் அடங்கியிருக்கிறான்னு சொன்னீங்கன்னா அந்த இறைவன் பஞ்சபூதத்துல அடங்கியிருக்கான். பஞ்சபூத ரூபமாக தான் வந்துட்டு இருக்கான். அப்ப இறைவன் மேலேயே அடிச்சு பொய்வத்தை பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அதான் கலியுகம். எல்லாம் பண்றான், கொலை பண்றான், கொள்ள அடிக்கிறான், எல்லாம் பண்றான். கடைசியில் எதுவுமே செய்யறது போயிட்டு அதில் பாவம் பண்ணி போற கேட்டுறாப்புல. அதெல்லாம் அவன் நோக்கில் நடக்காது. இங்கே வேணா பாவம் பண்ணிட்டு கொடுத்துருக்கான். மேலே ஒருத்தர் தூர் போயிடுறான்னா அவன் பாவத்துடைய கணக்குப்படிதான் தூர் போயிடுறான் இல்லையா? அப்ப கலியுகத்தில் அதர்மத்தினுடைய உச்சத்திற்கு செல்கின்ற பொழுது பல இயற்கை சீற்றங்களை எல்லாம் வருது. எதுக்காக வருது? கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பார்க்குறான்னா கிடையாது. ஒரு வியாதி வருதுன்னா அதுக்கு ஒரு மூச்சு மருந்தை கண்டுபிடிச்சிடுறான். அதை கண்டுபிடிச்சாங்கன்னா அதை விட இறைவன் அதை விட பெரிய தர்மசாலி இல்லையா? அதை விட பெரியவன், அதை விட ஒரு பெரிய வியாதியை கண்டுபிடிக்கிறான். அப்ப இதெல்லாம் எங்கிருந்து வருது? யார் செய்வது தப்பு? இறைவன் தப்பா, மனிதர்கள்? அதை கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டான். கடல் பொங்கி வருதா? கடல் சீற்றமா இருக்கா? அம்மா கடல் சீற்றமா இருக்கு. அது மறுநாள் பொங்கி போகுது அப்படி உணர மாட்டான். ஏன்னா மனிதர் மாய வலைகளை சிக்கி இருக்கிறார். அதர்மத்தினுடைய கலிமத்தினுடைய கோட்பாடு என்னன்னு கேட்டா, அதர்மத்தினுடைய உச்சத்திற்கு மனிதன் செல்ல வேண்டும். மனிதனுடைய அறிவை அவனை பேணிக் கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் அன்றை விதிக்கப்பட்டது. அதில் இறைவனாகப்பட்டவன் உணர்த்ததான் செய்வான். அந்த பக்கம் போகாத, அந்த பக்கம் போகாத, பாதாளம் அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டான். அன்றைய மனிதன் கேட்டான், இறைவன் உணர்த்துறான் அப்படின்னு அன்றைய மனிதன் கேட்டான். இன்றைய மனிதனுடைய யாருக்கு போய் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட சொன்னா கூட எனக்கு தெரியும் போ அப்படின்னு. அதான் நடந்தது. அப்ப சத்தியம் தோன்றது, தர்மம் தலைமையில போயிருக்கு, அதர்மம் உச்சத்தை தொடுகிறது, பொய் மெய்யாகவே கிடைக்குது. அதுதான் இறைவனை பற்றி சிந்தனை செய்யும் போதே அதில் ஆன்மீகத்திலே அடியெடுத்து வைக்கின்ற அந்த நிமிடமே சோதனை கட்டம்தான். துன்பம் சூழ்ந்திருக்கும். சில பேர் சொல்லுவான், இறைவனை சர்வசாதமும் நான் வணங்கிட்டு இருக்கிறேன், எனக்கு எதுவுமே நடக்கல. உன்னுடைய கர்மா, பூர்வ ஜென்ம கர்மா ஏதோ தீய கர்மா அழிகிற வரைக்கும் அனுபவிச்சுதான் அது இறைவனுடைய தீர்ப்பு. ஒருத்தருக்கு முற்பாதியிலே தீய கர்மா இருந்தாலும் பிற்பாதியிலே அவனுடைய பிறகு பலன் கொடுத்துதான் தீர்வான். அது வரைக்கும் பொறுமையா இருக்க மாட்டான். இறைவன் போய் சர்வசாதம் நான் வணங்கிட்டு இருந்தேன், எனக்கு எதுவுமே செய்யல, பரப்பி அதில் உச்சத்தை சொல்றது, அது அவங்களுடைய லாபம். இங்க அப்படி இல்லை. தாயார் என்ன உத்தரவிட்டாலும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அந்த பீடத்தின் வீடாதிபதியாக எத்தனையோ இடங்களிலெல்லாம் எத்தனையோ பதிவுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ இடங்களிலெல்லாம் இந்த உபவாசங்கள் ஓதல்கள் எல்லாம் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது.
கிடையாது. ஏன்னா என் தாயாரானவன் அவன் சத்தியத்தான், சத்திய ரூபம், பாதாந்த லோகம், அவன் நாகலோகத்திலிருந்து நாகலோகமாகவே எழுந்தருளி அந்த பீடத்தில் எங்களுக்கெல்லாம் உபவாசம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அந்த நாகதேவர்களுடைய அந்த தலைவர்கள் மனித இனம் செயல்படைய வேண்டும். மனித பிறவை என்பது அபூர்வ பிறவினா, அடுத்த பிறகு என்ன கொடுக்கணும்? மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் அவன் கடந்து செல்கின்ற பாதை அது ஒருவழி பாதை தான். திரும்பி வர முடியாது. போனீங்கன்னா ஒருவழி பாதை எல்லாத்தையும் திரும்ப வர முடியாது. எல்லாம் அடுத்த பிரிவு தான். அடுத்த பிரிவில் இந்த திரும்பி வரமையா உங்களுடைய இதே நிலை கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. இப்பெல்லாம் ஒரு தவறு செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த தவறை பேப்பர்ல திருத்தி எழுதிடலாம். நீ அன்னைக்கு செஞ்ச புண்ணியகாலமோ பாவகாலமோ அது அன்னைக்கு பதிவிடப்படுது. போன பதிலிருந்து திரும்பி வர முடியாது. அதனால அன்னை பராசக்தியுடைய உத்தரவின் பேரினாலே அந்த சத்திய வழியிலே ஆன்மீக தேடல் தெய்வத்தின் குரல் இந்த தலையங்கத்தை கொண்டு மனித வாழ்க்கையில் லோகம், ஆன்மீகம், இறைவன், சத்தியம், ஞானம், தவம், வாழ்க்கை இந்த ஏழும் ஒரு மனிதனுக்கு அவசியம் என்பதை அடிப்படை கொண்டு புரியுதா? இந்த ஏழை யாராவது போறாங்களா? யாராவது அமைச்சிருக்காங்களா? லோகம், இந்த லோகம், ஆன்மீகம், ஆன்மீகம்னா என்னன்னா இதுவரைக்குமே யாருக்கும் தெரியாது. ஏதோ பட்டையும் ருத்ராட்சி ஆன்மீகம் அப்படின்னு சொன்னா ஆழமான மனதிலே தூய்மையாக ஒருநிலைப்படுத்த வேண்டும். மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். ஆன்மீகம் என்று சொன்னால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது ஏதோ ஒரு தீர்க்கம் இருக்கு. பிறப்பினுடைய நோக்கம் இருக்கு. அந்த பிறப்பினுடைய நோக்கம் மனிதன் படைக்கின்ற போது அவனுடைய வாழ்வாதாரம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வாதாரத்தை வச்சுதான் படைக்கிறான். ஆனா யாரும் தேடுறதில்லை. ஏதோ ஒரு கதவு அடைபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டா சோறு உட்காந்துடலாம். சோறு வந்து அதுல இருந்து என்ன பண்ணாங்க, மீள முடியாத துயரத்துக்கு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வழி அமைச்சிருப்பாங்க இல்லையா, அதை தேடுறது. அதுக்கான மனப்படமும் இல்லை, மனப்பக்குவமும் இல்லை. ஏன்? அவனுடைய எந்திர வாழ்க்கையாக சுழன்று வரணும். அப்படியே போயினால் ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையும் அவன் வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை அமைத்துதான் பிரம்மன் கிடைக்கிறான். ஒவ்வொருத்தரும் அதனாலதான் ஆதி பிரம்ம சங்கரத்தினுடைய அடிப்படையில இந்த தியான வழிபாடு நடத்தப்படும் என்பதெல்லாம் கூறப்படுகிறது. தியானம்னா எல்லாரும் தியானம்னா எல்லாரும் வகுப்பு நடத்துறாங்க. தியானத்துடைய பலன் என்ன? தியானம் செய்வதற்கான நான் தியானத்தை கற்றுக்கணும். நான் தியானம் பண்ணி என்ன பண்ணுவேன்? அது மன சம்பந்தப்பட்டது, மன உணர்ச்சல். அந்த மன உணர்ச்சல் வருகின்ற போது உடல் நலம் கூடும், உடலினுடைய பலம் கூடும். ஆழ் மனதிலே அந்த தியானம் வந்து ஆழ்மனம் தூய்மையடைய வேண்டும், ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கெல்லாம் தியானம் சொல்லிட்டு மூடி உட்கார்ந்துட்டு உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஆசைப்படுறாங்க. எனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும். கடவுள்கிட்ட போறான், இறைவன்கிட்ட போய் முன்னாடி உட்காந்துக்கிறான், தியானம் பண்றவங்க உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு அவங்களோட பிரச்சனை கூட அவனுக்கு என்னென்னலாம் கவலையெல்லாம் இருக்குதா எல்லாத்தையும் சொல்றான். இதெல்லாம் எனக்கு கேட்கிறான். நிறைவேறாத ஆசையா அவனுக்கு பிரார்த்தனையா இருக்கிறான். மனசு வந்து இவன் தான் இங்க இருப்பான். அவன் மனம் என்ன பண்ணா உலகம் தான் சுற்றி இருக்கும். ஒன்றில பிடிச்சானா கிடையாது. தியான பலன் அப்படிங்கிறது அவனுடைய ஒரே நோக்கம் இறை சிந்தனை. ஆன்மீகத்தில் அடியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரே நோக்கம் ஆன்மீகத்தை பற்றின நோக்கம், ஒரு இறைவனை பற்றிய சிந்தனை. என்னுடைய ஆசை வாசம் எல்லாத்தையும் விட்டு அதனுடைய முதல் அடி நல்லா ஆன்மீகத்தில் உள்ள அடியெடுத்து வைத்த
செய்யாது. உங்களுடைய சிந்தனை மட்டுமே அது இஷ்ட தெய்வமோ இல்லை குலதெய்வமோ இல்லை எம்பெருமானோ இல்லை பெருமானோ உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மட்டும் மனசுல நினைத்து, புரியுதா? உலகத்தில் உன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு அந்த தனிமைப்படுத்திக் கொண்டு அந்த இறைவனை உள்ளே ஆழ்மனதில் நினைத்து ஒருநிலைப்படுத்துவது. எப்படி ஒருநிலைப்படுத்துவது? யாருக்காவது தெரியுமா? எப்படி ஒருநிலைப்படுத்துவது? இறைவனை நினைத்தால் மட்டும் இல்லை, அப்படி நினைச்சுட்டே இருக்கும்போது பசு மாடு வேணுச்சுன்னா இந்த பசு போயிடும். இல்லை ஏதாவது வண்டி விட்டு வந்தீங்கன்னா அவர் தான் பண்ணி பார்ப்பான். சதுர்மா சரி. இப்போ இறைவனை நினைப்பதோடு உங்களுடைய சுவாச காற்று ஒரு இறைவனுக்கு நின்று கொள்ளுங்கள். அப்படி இல்லை, இதே போல ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இறைவனை நினைப்பதோடு அதோடு சேர்த்து இது முதல் அந்த சுவாச காற்று எங்கிருந்து எப்படி சுவாசிக்கிறீங்க, எங்கிருந்து எப்படி சுவாசிக்கிறீங்க, அந்த சுவாசிக்கிற மேல எங்க ஒரு சுவாச காற்று எங்க போகுது, எங்க வருது? இடது நாசு வழியாக இழுத்து வலது நாசு வழியாக வரும். எப்பொழுதுமே வடகலம் திருக்கடை, சூரிய கலம் சந்திரகடை, 2 கடை. அதெல்லாம் இது அடிப்படை. அதுக்கப்புறம் அதெல்லாம் சொல்ல முடியும், அதெல்லாம் புரியும். நம்ம மட்டும் சந்திரகலை சூரிய கலம்னு அதெல்லாம் புரியாது. முதலடி என்ன பண்றீங்கன்னா, நம்மளுடைய சுவாச காற்றை எங்கிருந்து எடுத்து எப்படி வருதுன்னு அதில் கவனத்தை கொண்டு போகும்போது அந்த இறைவனை நினைவு கொண்டு அந்த கவனத்தை கொண்டு போகும்போது என்ன ஆகுது கேட்டால், உங்களுடைய கவலைகளோ இன்பமோ துன்பமோ அதை விட்டு இன்னொரு லோகத்திற்கு செல்லும் போது அமைதியான ஒரு சூழ்நிலை உங்களை சுற்றி நிகழும். அப்போ இதை மேலும் இந்த பயிற்சி செய்யும் பொழுது அதனுடைய பலன் என்ன ஆகுது கேட்டா, உங்களாலே உங்களுக்கான பிரச்சனையோ உங்களுக்கான மன தெளிவோ அது உங்களாலே அதை அறிந்து கொள்ள முடியும். இன்னொரு குரு எடுத்து ஒன்றும் உடல்நலம் சரியில்லாமல் சொல்லிட்டு அந்த நிறைய ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் எவ்வளோ தூரம் பண்ணிட்டுலாம் இருக்கிறாங்க. என்ன காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாது. சில டாக்டர்லாம் சொல்லுவோம், நம்ம அவனுடைய
நம்மளுடைய யாரையும் நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. உங்க வழியில் ஏதோ மந்திரவாதிகிட்ட போனோம், மந்திரவாதிகிட்ட போனோம், டாக்டர்கிட்ட போனோம், வைத்தியர்கிட்ட போனோம், வைத்தியம் வியாதி இருக்கு. ஆனால் இறைவனிடம் போகணும், இறைவனிடம் சென்று அந்த தியானத்தை செய்து அந்த தியான வழியிலே உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம். முதல்ல மனதனுடைய பலம் வேண்டும். இல்லையோ மன குழப்பத்துக்கு காரணம் என்னன்னு நான் சொல்லிட்டேன். ஏதோ ஒரு விருப்பங்கள், ஏதோ ஒரு நிறைவேறாத ஆசை, அதை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பிடிப்பது, அதை அதர்ம வழியிலே எடுத்துக்கொள்வது, அது அவர்கள் வந்த கர்மா தான் சொல்லணுமே தவிர அவர்கள் மேல் தவறல்ல. பூர்வ ஜென்மம் கர்மா, அதை அனுபவித்தாக வேண்டும் என்பதெல்லாம் இருக்கு. இப்ப இந்த தியான வழியிலே இறைவனை தேட வேண்டும் என்பது அவர்களுடைய கர்மாவாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொண்டு இறைவனுடைய துணையோடு பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிதானே இருக்கும். தியானம் செய்வதனுடைய பலன் என்னன்னா, ஏன் நான் செய்யணும், இதனால என்ன நடக்க போகுது, எனக்கு என்ன லட்சம் ரூபாய் வரப்போதா, எனக்கு என்ன பொருளாதாரம் கொட்ட போதா கேட்கலாம். எடுத்தவங்களே இப்படி தானே வராங்க. எனக்கு என்ன எவ்வளோ பொருளாதாரம் வந்துட போகுது, எனக்கு எவ்வளோ வந்துட போகிறாங்க, தியானத்தினால எனக்கு என்ன பலன் கேட்குறாங்க இல்லையா. முதல் இறைவனை உணர வேண்டும். அப்ப ஆன்மீகத்துள்ளே போக வேண்டும். நான் சொன்னது போல ஆன்மீகம்னா என்ன, அதை உணர்ந்தால்தான் தியானத்துக்கே போக முடியும். ஆன்மீகம் என்று சொன்னா ஆழமான மனது, இந்த அலைய விடாம ஒருநிலைப்படுத்தி ஆழ் மனதில தூய்மையான யோகம் அமைக்கணும். என்னுடைய பிறப்பினுடைய நோக்கம் என்ன, நான் யார், எதற்காக வந்திருக்கும், தேடுதல் தானே, எதற்காக வந்திருக்கும், என்னுடைய நோக்கம் என்ன, எனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட கடமை என்ன, நான் அதை செய்து முடித்தேனா, இதுவரை செய்திருக்கிறேனா இல்லையா, அதை தேடணும். அதை தேடுவதற்கான வியூகம் அமைக்கிறோம். ஆழ் மனதில் வியூகம் அமைக்கிறோம். அந்த ஆழ்மனதில் வியூகம் அமைத்து அந்த தேடுதலை ஆரம்பிக்கிறோம். தேடுனா அப்ப அந்த தூய்மைப்படும் பொழுது, அந்த இறைவனுடைய ஆழமான மனசுல அந்த தேடுதல் ஆரம்பிக்கும் பொழுது அங்கு தூய்மைப்படுது, ஆழ்மனம் தூய்மைப்படுது. நான் யாருன்னு கேட்கும் போதே அங்கு தூய்மைப்படுது. அப்போவே உணர ஆரம்பிச்சு இறைவன் ஏதோ ஒரு சக்தி, நம்மளையும் மிந்தின சக்தி ஒன்று மேலே இயக்குகிறது என்ற பொழுது ஆழ்மனம் தூய்மைப்படுகிறது. ஆழ்மனம் தூய்மைப்படுகின்ற பொழுது அந்த இடத்துல உன்னுடைய நோக்கம் என்ன, என்ன தேவை, எதுக்காக வந்திருக்க அப்படிங்கிறத அந்த இடத்துல யூகம் அமைத்து தேடும் பொழுது ஆழ்மனம் பதில் சொல்லும். பதில் சொல்லணும்னா ஏதோ ஒன்று உணர்த்தும், உண்மையை உணர்த்தும் இல்லையா. ஆழ்மனம் உண்மையை உணர்த்தும். உணர்த்துகின்ற பொழுது அந்த இடத்துல இருக்கிற வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, உணர்வு அலைகளுடைய சப்தம், அதுதான் இறைவனுடைய குரல். விளங்குதா? அந்த இடத்துல உண்மையை உணர்த்துது, நீ யாருங்கிறத உணர்த்துது, நீ எதுக்காக வந்திருக்கன்னு உணர்த்துது, உன்னுடைய பிறப்பினுடைய நோக்கம் என்னன்னு உணர்த்துது, உன்னுடைய வாழ்வியல் காலங்களுடைய நகர்வெல்லாம் உணர்த்துது. உனக்கு பிறந்திருக்கிற குழந்தை வரைக்குமே அந்த குழந்தைக்கு நீ என்ன செய்யணும், அதனுடைய நோக்கம், உன்னுடைய நோக்கம் என்ன, அந்த குழந்தை உனக்கு என்ன செய்ய போகுது. அப்ப எல்லாத்தையுமே உணர்த்த ஆரம்பிச்சோம்னா அந்த இடத்துல இறைவனுடைய குரல் தான் நம்ம ஒழிக்கும். அந்த உணர்வு அதுதான் அந்த இடத்துல சத்தியம் நிலைக்குது இல்லையா. அதுதான் சத்திய வழியிலே ஆன்மீக தேடல், தெய்வத்தின் குரலுங்கிறத அந்த பராசக்தி எனக்கு இந்த பீடத்தை கொடுத்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் கொண்டு செல்லப்பட வேண்டும். பிரம்மனுடைய படைப்புல அத்தனைக்குமே வாழ்வாதாரத்தை அமைச்சிருக்கான். ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு வழியில
வழியிலே போஜனம். இன்னைக்கு வட்டி கிடக்கணும்னா வட்டி எடுத்து தான் ஆகணும். இன்னைக்கு போஜனம் கிடைக்கக்கூடாதுன்னா கிடைக்காம தான் இருந்தால் அன்னைக்கு இருக்கிற விதி கர்மப்படி அது கிடைக்காம தான் போகும். ஆனால் இந்த ஆன்மீக வழியிலே உணர்ந்து இது போன்ற ஒரு தன்னை தேடுகின்ற நிலையில பிரபஞ்சமே உங்களுடைய கைக்குள்ள. எப்படின்னா நம்மளுடைய அடுத்த இந்த வாழ்க்கையில அடுத்த அடி எதை நோக்கி செல்கிறது இல்லையா? உணர முடியல எதை நோக்கி செல்கிறது அப்படிங்கும்போது ஆன்மீகத்தில் நுழைஞ்சாதானே தியானத்தை போக முடியுது இல்லையா? அந்த தியானத்துக்கு போகும்போது என்ன நடக்குதுன்னா ஒவ்வொருவருடைய உடலுமே பஞ்சபூதங்களால் ஆனதுதான். ஒவ்வொரு மனிதனுடைய உடலுமே பஞ்சபூதங்களால் ஆனது. அதுக்கு அடையாளமாக தான் 5 விரலை படைச்சான். ஒரு கைக்கு 5 விரல், ஒரு காலுக்கு 5 விரல். 5 விரலை எதை பிடிக்குது? பஞ்சபூதத்தையும் உள்ளடக்கின 5 விரல்கள் மூலமாக அந்த முத்திரைகளை பயன்படுத்தும் போது அந்த முத்திரைகளை பயன்படுத்தி சுவாசத்தை ஒருநிலைப்படுத்தி அந்த இறைவனை போகும்போது உள்ளுக்குள்ளே இருக்கின்ற இந்த சக்கரம் இல்லையா, ஒரு பிரம்ம படைப்புல ஒரு மனிதனுக்கு 108 சக்கரம். சக்கரம் அப்படிங்கிறது சக்கரம் சுழல்கிறது. எந்திரத்தை உருவாக்குறது மாதிரி தான் அதை உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த 108 சக்கரமும் ஒவ்வொரு மூன்று அசைகின்ற இந்த இடத்துலலாம் 108 சக்கரம் பதிக்கப்பட்டு ஒவ்வொரு அசைவும் அப்போ இந்த 5 விரலாக செய்யக்கூடிய தியானமானது தியானம் பண்ணுறோம் இல்லையா? அந்த முத்திரை கொண்டு தியானம் பண்ணும்போது ஒவ்வொரு முத்திரையுமே அதை எடுக்கின்ற பொழுது அந்த நரம்பு இருக்கு இல்லையா? இப்போ ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு கனெக்ஷன் நரம்பு ஒவ்வொரு போல போயிடுது. அதே போல் ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணுறான்னா நரம்பு அந்த லட்சக்கணக்கான நரம்புக்குள்ள கனெக்ஷன் தொடர்புல இருக்கு இல்லையா? அந்த லட்சக்கணக்கான நரம்பு தொடர்புல இருக்கும்போது நீங்கள் செய்கிற அந்த முத்திரையானது அந்த சுவாச காற்றுடைய சீர்படுத்தும் போது பல சுகர்கள்லாம் சக்கர வியாதிகள்லாம் நிறையா அவ்வளவு விதமாக கட்டுப்பாட்டு வரமாட்டேன். அதுக்கான முத்திரையும் இருக்கு. ஆனால் தொடர்ந்து அதை பயன்படுத்தும் போது அதை சீர்படுத்தும். புரியுதாக அந்த 108 சக்கரத்துக்கு பிரதான சக்கரமாக என்ன இருக்குது கேட்டீங்கன்னா நம்மளுடைய தண்டுவடத்திலிருந்து ஆசனம் தண்டுவடம் வரைக்குமே 7 சக்கரம் இருக்கு. இதுதான் தொண்டரடி சக்கரம் என்று சொல்றாங்க. அந்த 7 சக்கரம் சக்கரமாக இருக்கு. அந்த ஒரு சக்கரத்தை விட்டு மேலே யாருமே வர்றதில்லை. எல்லாருக்குமே அந்த 7 சக்கரமும் இயங்குதுதான். இப்போ நீரினால சளிப்பிடிச்சிருக்கு இருப்பது தலைவலி ஜுரம் நீர் வரும்போது காய்ச்சல் வரும்போது நீரினால் வரும்போது இந்த நெருப்பையும் நீரையும் ஒன்று செய்யணும். வந்துருச்சா? உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, வலி உடம்புல வலி என்ன பண்ணுறோம்? நெருப்பையும் நிலத்தையும் ஒன்று செய்யணும். இப்படி பல முத்திரை இருக்கு. அதுதான் மனித உடல்ல அந்த முத்திரையோடு செய்கிற ஆசனம் தியானம். அப்போ ஒவ்வொரு பலனை கொடுக்குது அந்த இடத்துல. அப்போ அந்த சக்கரங்கள் இயங்குதான் அந்த பஞ்சபூதமாகப்பட்டது உள்ளே இயங்குதான் உள்ள ஒரு ஜுவாலையே இருக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயுமே. அந்த நெருப்பு நின்று போச்சுன்னா
போச்சுன்னா என்னாச்சு? பஞ்சபூதமும் உள்ள இருக்கிற வரைக்கும் தான். காற்று உள்ள போய் வெளில வர மறுத்ததுன்னா வேலை முடிவு போச்சு. நெருப்பு அந்த சூடு நின்று போச்சுன்னா என்ன சொல்றாங்க? அதனால ஒரு மனிதனுடைய உடல் பஞ்சபூதமாக ஆக்கப்பட்டதுதான். அதனால தியானத்தினுடைய பலன் அப்ப அந்த இடத்துல ஒருநிலைப்படுத்தி மனசை ஒருநிலைப்படுத்துறீங்க. மனசை ஒருநிலைப்படுத்தின உடனே அடுத்தது முத்திரைக்கு போறீங்க. முத்திரை உடலால செய்றீங்க. உடலினுடைய அபயத்தினால அந்த தியானமானது ஈடுபடுது. முத்திரையும் அந்த தியானத்தோடு சேர்ந்து ஈடுபடுறீங்க. இருக்கிற சுவாச காற்று உள்ளே கொண்டு போறீங்க. அது ஆன்மாவுக்கு சொந்தமானது. ஆன்மா சுத்தமாகுது. ஆன்மா இறைவனை தேடுது. உடலை தூய்மை. அப்ப மனம் தூய்மை அடையும் பொழுது ஆன்மா தூய்மை அடையும் போது என்ன ஆகுது? உடல் வலிமை வருது. அங்குள்ள குழப்பம்லாம் நீங்கிடுது. நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? எப்படி ஆன்மா மனசு ஆன்மா எல்லாம் ஒண்ணுதான். ஆழ்மனம் தூய்மையானால் உடல் நலம் எப்படி பலம் வருது? எந்த வழியில பலம் வருது? விளக்கு விளங்குதா? இந்த மயிலுக்கு சொல்லு. இங்க சொன்னா எல்லாருக்கும் புரியுது. விளங்குதான் விளங்குதான்னு எனக்கு புரியுங்களா? கேள்வி கேள்வி வரலாம். கேள்விக்கும் பதில் சொல்லுங்க. புரிஞ்சதை சொல்லுங்க. இங்கே நமக்காக இவ்வளோ நாளாக தெளிவே இல்லாதனால தெளிய வச்ச அம்மாவுக்கு நன்றி. அம்மா கூடவே இருந்து எங்களோட தேவைகளை எங்களோட தனிப்பட்ட முறையில் சந்தேகங்களை அம்மா கிட்ட கேட்டு சொல்கிற அக்காவுக்கு நன்றி. அதுவும் இல்லாமல் இங்கே திருப்பணந்தால இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வந்து அக்கா எங்கள் குழு சார்பாகவும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அம்மா சொன்னதில் எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, அம்மா நிறைய சொன்னாங்க. எனக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு என்னால் புரிஞ்சதுன்னு அவங்க சொல்கிறேன். ஆன்மீக தேடல் சத்திய வழியில் ஆன்மீக சொன்னாங்கல்ல, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆழ் மனதில் நம்மளால இப்போ என்னோட தனிப்பட்ட முறையில் எல்லாரும் அப்படிதான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சொன்னாங்கல்ல ஐயா, மனசு ஒருநிலைப்படாத நிறைய யோசிப்பேன். நானுமே யோசிப்பேன். சொன்னது எல்லாமே எனக்காக சொல்ல மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதிகமாக நம்ம ஒரு பிரச்சனை, இப்போ எனக்கு ஒரு பொருளாதார பிரச்சனை, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கடவுளை பற்றி யோசிக்கவே மாட்டேன். தியானத்துக்கும் நம்மளுடைய உடல்நிலைக்கும் அவ்வளோ ஒரு சம்பந்தம் இணைப்பு. ஒவ்வொரு அந்த விரல்கள் கொண்டு அந்த தியானத்தில் ஈடுபடுகின்ற பொழுது அங்கு இருக்கின்ற நரம்பு என்ன பண்ணுதுன்னு கேட்டா, அந்த 108 சக்கரத்தையும் இயக்குவதற்கு அந்த கரண்ட் போகுது. அது எதை எடுத்துட்டு போகுது? அந்த குருதி கொண்டு எடுத்துட்டு போகுது இல்லையா? உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த குருதி வழியாக அந்த மின்சாரத்தை அந்த நரம்பு எடுத்துக்கொண்டு அங்கு சேர்க்கும். அப்ப அந்த சக்கரம் இயங்கும் பொழுது சீர்படுத்தி கொடுக்கிறது. அந்த நரம்பு இயங்கலன்னு சொன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு வியாதி அனுப்பிடுறோம். பக்கவாதம் உழவு வியாதி இருக்கு. ஆனா கோடான கூடி கொண்டு போய் கொடுப்பானதால தியானத்தில் ஈடுபடலாம். அதான உண்மை. லட்சமா கொண்டு போய் கொடுப்போம். வாதம் சரிவெல்லாம் சரின்னு கொண்டு போய் எங்கேயோ ஒரு மூலையில கொண்டு போய் ஓரம் கட்டிட்டு இதை பண்ணிட்டு ஏதோ ஒரு வெற்றியை பார்ப்பான். ஆனா இது எதனால வருது? ஒரு நிமிடம் அந்த யோசிச்சு பார்த்தா தியானத்தினால எவ்வளவோ பலன்கள்லாம் கிடைக்கும். எத்தனையோ வியாதிகள் எல்லாம் இனம் புரியாத வியாதிகளும் கூட உடல் வலிமைப்படுத்துவதற்கு இந்த தியான வழி.
பயன்படுது. ஆனால் யாராவது பயன்படுத்துகிறாங்களா? இப்போவே 80 பேர் இருக்கும்போது சொன்னாங்க, வந்திருக்கிறது 15 பேர். அப்போ அவங்களும் எத்தனை வாழ்க்கையில் தானே ஓடிட்டு இருக்காங்க இல்லையா? கடைசி வரைக்கும் பொருளாதாரம் பொருளாதாரம் பொருளாதாரம்னு சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணுது, முடக்கம் வந்துருக்கு. முடங்கும் பொழுது என்ன பண்ணுறான், அந்த பொருளாதாரத்தால் இவரோட உடல்நிலையை கூட சரி பண்ண முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுறான். அதான உண்மை. அப்போ அந்த பொருளாதாரம் கை கொடுக்குமா? கை கொடுக்காது. பொருளாதாரம் எப்படி கை கொடுக்கும்? யாருக்கு கை கொடுக்கும் தெரியுமா? மருத்துவருக்கு தான் கை கொடுக்கும். வேற யாருக்கு கை கொடுக்கும்? அந்த பொருளாதாரம் அவர்கிட்ட தான் போகும். இவரை மீட்டெடுக்க முடியாது. அவளும் கூடுமான அளவுக்கு பார்த்துட்டு கடைசியில் பார்த்தா கடவுள் தான் காப்பாற்றணும். அதனால எத்தனையோ குறிப்பிடங்கள் எல்லாம் இது மாதிரி தியான வழியில் ஈடுபடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை செழிப்படையும், அதன் மூலம் உங்களுடைய பிறவி பலனை அடையணும் அப்படின்ட்டு எத்தனையோ ஆத்மீகவாதி எடுத்து எவ்வளவு கத்துனாலும் அவங்களையே என்ன பண்ணிட்டு போயிடறாங்க தெரியுமா? இவன் ஏதோ சம்பாதிக்கிறதுக்காக வந்து பார்த்துட்டு கற்றுட்டு போறாங்க. அதான நடக்குது. அது இப்போ அதான் நடந்துட்டு. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னு கேட்போம், அந்த வழியிலையாவது போய் பார்ப்போம், அப்படியாவது உணர்ந்து பார்ப்போம், நல்லது நடக்குதுன்னு பார்ப்போம். அதுல உணர்ந்தவங்க தப்பிச்சுக்கிறாங்க. உணராதவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆமா அவர் பண்ண கத்திட்டு கிடக்கிறாரு சொல்லிட்டு போயிருக்காருன்னு போயிடுறாரு. ஆக இது ஆழ்மன சம்பந்தப்பட்டது. ஆழ்மன சம்பந்தப்பட்டது தியானம். நம்ம அடுத்து என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், பணம் என்ன பண்றது, பிரச்சனை பத்தி யோசிக்கிறோமே, பிரச்சனைக்கான தீர்வு கடவுளுங்கிறது எனக்கு தெரியல. இப்ப அம்மா சொல்லல நான் உணர்ந்தேன். நம்ம இங்க வந்திருக்கோங்கிறது, நம்ம எப்படி பிறந்தோம், எதுக்காக வந்தோம் அப்படின்னு இது வரைக்கும் எனக்கும் தெரியாது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் புரியாது. ஃபர்ஸ்ட் அம்மா சொன்ன மாதிரி நம்ம மனசு ஒருநிலைப்படுத்தினா நம்மளுடைய பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு நான் உணர்ந்தேன். அது மட்டும் இல்லாமல் தியானம் அப்படிங்கிறதுக்கு என்ன முதல் அடிப்படை அப்படின்னா, ஐயா சொன்னது வந்து சுவாச காற்று. சுவாச காற்று இப்போ நான் ஐயா சொன்னதுக்கு அப்புறம் தான் நானும் இப்போ கேட்டாங்கல்ல படத்தை நீங்கள் என்ன தான் சொன்னாங்க. நான் படிச்சிருக்கிற வண்டி எனக்கு இது சம்பந்தமாக இது வரைக்குமே தெரியல. எந்த பக்கம் சுவாசிக்கிறோம், எந்த பக்கம் எதோ படிக்கிறோம், ஏட்டு சுரக்கா கறிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏதோ படித்தோம், நானும் டிகிரி முடித்தோம், பிஎட் நானும் தான் பிஎட் பண்ணேன். ஆனால் கையை சொல்லலாம் தான் நான் யோசித்தேன். வலது புறமாக வந்து சுவாசிச்சு இடது புறமாக வரும். நம்மளோட சுவாசத்தை வந்து மேல் நோக்கி இருந்து நம்மளுடைய கபால் வரைக்கும் போய் அப்படி இது வரைக்கும் வந்து விடுறோம் அப்படிங்கிறத எனக்கு ஐயா சொல்லி தான் நான் உணர்ந்தேன். ரெண்டாவது வந்து அந்த சுவாச காற்று நான் ஐயா சொல்லக்குள்ள நான் யோசிக்கிறப்ப என்னால் உணர முடிஞ்சிச்சு. நம்ம சுவாச காற்றை நம்ம வந்து அதாவது நம்ம எப்படி சுவாசிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம மனசு வந்து உள்நோக்கி பார்க்குறப்ப என்னால் உணர முடியும். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஐயா சொல்கிற மாதிரி நம்மளோட காலையில் எழுந்திரிச்சு பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நம்மளோட மனசை ஒருநிலைப்படுத்தி நமக்கு பல பிரச்சனை என்ன மாதிரி தான் நீங்களுமே எனக்கும் பல பிரச்சனை தான். இதே மாதிரி நம்ம காலையில் எழுந்திரிச்சு மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம எதுக்காக வந்திருக்கோம், ஒரு நிமிஷம் நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ நாளும் எல்லாருக்காக வளர்ந்துருவோம், இனிமேல் நமக்காக வாழணும். ஒரு 10 நிமிஷம் மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்மளோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத யோசிப்போம். அடுத்து வந்து ஐயா சொன்னாங்க, முத்திரைகள் மூலம் வந்து நம்மளோட பிரச்சனைகள் வந்து 5 விரலும் வந்து பஞ்சபூதங்களாக ஆனது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் நீர், காற்று, ஆகாயம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஐயா சொல்கிற முத்திரைகளை பயன்படுத்தி நம்மளோட பிரச்சனைகளாக ஒரு தீர்வு காணும். நன்றி. நாளைய நிமிடம் அப்படின்றது நமக்கு சொந்தம் இல்லை. யாரிடம் போய் பொருளாதாரத்தை தேடி பொருளாதாரம் கோடி கணக்கில் வச்சுருந்தாலும் அதை வச்சுட்டு நீ காப்பாற்றுன்னா ஒருத்தரும் காப்பாற்ற மாட்டான். கடைசியில் போய் கடவுள்கிட்ட நிற்கும் போது அவனும் காப்பாற்ற மாட்டான். ஏன்னா அது ஒரு கர்மாண்டு போயிடுவான். இல்லை ஏதாவது குறிப்பிடத்தில் போயிட்டுனாலும் என்ன சரி எனக்கு தெரியாத இறைவனை கேட்டு போயிடுவான். அதுதான் நான் வந்து ஆரம்பத்தில் அம்மா எனக்கு உபவாசம் பண்ணிட்டு அம்மாவுக்கு எனக்குமே கொஞ்சம் ரத்தம்
உபதேசம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு சத்திய ரூபம், சத்தியத்தார். எனக்கு உணர்த்துதல் எல்லாமே ஞான வழியில தான் உணர்த்துறாங்க. அந்த ஞான வழி வந்து எனக்கு என்னுடைய பூர்வ ஜென்ம பலனாகப்பட்டது. இன்னைக்கு அம்மாட்ட நான் இருக்கணும், அம்மா கூட பயணம் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. அவங்க உணர்த்துறது எல்லாமே சத்திய வழியில உணர்த்துறாங்க. அப்ப இப்ப சத்திய வழியில நம்ம சொன்னாலும், தர்ம வழியில சொன்னாலும் மக்கள் ஏத்துக்கணுமா? ஏத்துக்குமா? ஏத்துக்காது. உபவாசம் பண்ணா கூட, ஒரு போதனை எடுத்து சொல்லும் போது கூட, இவனுக்கு ஒரு வேலை இல்லை, இப்ப அதான நடக்குது. வேலை இல்லை, உபவாசம் பண்றாரு, பழக்க தெரியாதவங்க போயிட்டு போறோம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு நான் வசீர வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், சொல்ல மாட்டேன் அப்படின்னு. ஆனா பொதுவான ஒரு அன்றாடம் அம்மாட்ட நான் பேசுறாள், அன்றாடம் ஒவ்வொரு நாளுமே தியான வழியில அம்மாட்ட நான் பேசுறாள். இந்த லோகத்துல அப்பாவி மனிதர்கள் 10 பேர் எடுத்துக்கிட்டா அதுல 7 பேர் அதர்மவாதி தான். இன்றைய நிலை இருக்கிறத இல்லைன்னு சொல்லுவான், இல்லாததை இருக்குன்னு தெரிவிப்போம். இதான தொழிலாக போயிட்டு அதுல மிஞ்சி போனா ஒரு 3 பேர். இதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அம்மா எனக்கு பண்ணின முதல் அந்த 3 பேர் யோக்கியவான்கள். அந்த 3 பேர் இந்த 7 பேரால நசுக்கப்படுறானே, அதான் உண்மை. 7 பேர், இந்த 7 பேரால 3 பேர் நசுக்கப்படுறாங்க. 3லையும் ஒருத்தன் முக்கியமா. அதனாலதான் அந்த கலியுகம் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து வாழ்ந்துட்டு, அவனால்தான் அவன் செய்த தர்ம காரியத்தினாலேயோ அவனாலேயோ வாழ்ந்துட்டு. அப்ப அந்த 7 பேரால இந்த 3 பேர் நசுக்கப்படுறான். அப்ப அந்த 3 பேரும் பாதிக்கணுமா? நான் கேட்டேன், அந்த 3 பேர் எங்க இருக்கா? எனக்கு அடையாளம் 3 பேர் 30 பேர் இல்லையா? 10ல 3 பேர்னா 30 பேர், 130 பேர், 30 பேர் அடையாளம் காட்டணும். அதுலயும் கிடைச்சிருக்குன்னா 3 பேர் தான் மிஞ்சுவாங்க. அப்ப தர்மவாதி குறைஞ்சிட்டாங்க. அந்த எத்தனையோ பேர் வந்து நிர்கதியான சூழ்நிலையில நிற்கிறாங்க. அந்த 7 பேரால நசுக்கும் போது 70 பேரால 30 பேர் போறாங்களா? அவனுக்காக நீ வெளில வர மாட்டியா என்கிட்ட கேட்டாங்க. அம்மா நிறைய தர்மங்களாக கொடுக்குற உபவாசம்லாம் நெருப்பு மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் வர முடியாது, கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். என்னை வந்து வெளியில் அவங்க வந்து இழுத்து தான் விட்டாங்க. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை ஏற்படுத்தி அதன் வழியில் என்னை இழுத்து தான் விட்டாங்க. சொல்லியே ஆகும். தியானம் பண்ணுறதுடைய பலனும் நோக்கமும் சரியாக செய்தால் அந்த ஆன்மீக வழியில இறைவனை உணர முடியும். ஆழ்நிலை இறைவனை உணர முடியும். அப்போ உடல் ரீதியாக பஞ்சபூதமாக விளங்கக்கூடிய இந்த 5 விரலை கொண்டு, 5 விரல்னா 10 விரல் கேட்டக்கூடாது. இது 5 விரல், இது 5 விரல் தான் இல்லையா? தனித்தனே தான் பார்க்கணும். அப்ப எந்தெந்த விரலை எதை குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? நீரில் ஆரம்பிச்சு நெருப்பு, இந்த கட்ட விரலை மட்டும் எதை அசைக்க முடியாது. நெருப்பு, நெருப்பு இல்லாமல் எதுவுமே ஆகாது. அதுதான் சொல்லியிருக்கேன். சூடு நின்று போச்சுன்னா எல்லாமே போச்சு. நெருப்பு இல்லாமல் என்ன பண்ண முடியும்? தண்ணி இல்லைன்னா கூட கடல் தண்ணி எடுத்துக்கிறாங்க, சுத்திகரிக்கிறாங்க. நெருப்பு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியும். அப்ப அதை கொண்டுதான் ஒவ்வொரு நரம்புமே கட்டுப்படுத்தும். இந்த தியான வழியை அதை கொண்டுதான் ஒவ்வொரு எவ்வளவு நிமிடம் தாக்கு பிடிக்க முடியுமோ. ஒன்றும் இல்லை, உங்களுடைய முதல் படி உங்களுடைய சுவாச காற்று எங்கு செல்கிறது, எங்கு போல கவனத்தை அதில் கொண்டு வரும். அழுத்தினா என்ன செய்யும்? எவ்வளவு நாள் செஞ்சா இப்படி நமக்கு இருந்தா எவ்வளவு நாளையில தலைவலி குறையும். போக போக அடுத்த சொல்றேன், அதை நீங்களே உணர்ந்துருவீங்க. அதே போல கழுத்து வலி, முரடி வலி, நரம்பு வலி
இதெல்லாம் ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்றாங்க, அது கொஞ்சம் கொடுத்தா உடனே நின்று போயிடுது. மனநிலையை ஒருநிலை வரும். ஒருநிலை வர்றதும் வழியை சொல்லிங்க. அதே போல யாரும் செய்யலாமா, எல்லாரும் இல்ல உங்களுக்கு எப்படி வசதியும் உட்கார்ந்து உங்களுடைய கையில் இல்லையா, இதெல்லாம் உட்காந்து கையை வந்து இப்படி வச்சுக்கணும். வந்து பர்பாசனோட உட்கார்ந்து செய்யணும். அப்படி உட்கார முடியாது உட்காந்துருக்கா இந்த நல்லா படணும். நெஞ்சுக்கு வெளியில இந்த கட்டெல்லாம் நல்லா படணும். நாமே வரணும். அப்படி உட்கார்ந்து செய்யும்போது இது இப்போ நான் சொன்னது என்ன பண்றீங்கன்னா, நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல அப்ப மனசு வந்து என்ன பண்ணா ஒரு நிலையில இருக்கும் இல்லையா. காலையில 7 வரைக்கும் ஒரு நிலையில இருக்கும். அதுக்கப்புறம் பகல் போயிட்டு இருக்கோம். அதே போல என்ன பண்றது, அந்த 6 மணிக்குள்ளே ஒரு நிலையில ஒரு 5 நிமிஷம் அதை வந்து ஏற்றி இறக்கி அந்த சுவாச காற்றை வந்து கவனிக்கும் போது பின்பக்கம் நிமிர்ந்திருக்கணும். நிமிர்ந்திருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நான் சொன்னேன் பின்னாடி வந்து 7 சக்கரமும் மேலான சக்கரமே, அந்த பின்னாடி கொஞ்சம் மேலான 7 சக்கரமும் மேலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் கழிக்கிறோம். 5 சக்கரம் அதுக்கு மேல 6 7 அது வந்து ஞானநிலை அடைக்கிறோம். ஞானநிலை அடைஞ்சுன்னு சொன்னா இறைவன் நீங்க என்ன கேட்கிறீங்களோ கொடுத்துட்டே இருப்போம் இல்லையா. அதுக்கு அவ்வளவு போக முடியாது. முயற்சிக்கிறவங்க என்ன செய்யலாம், தொடர்ந்து ஈடுபடுறவங்களா இருந்தாங்கன்னா அதுல போய் கொடுக்கலாம். 3வது சக்கரம் இல்லையா, சுவாதிஸ்தானம், மணிப்பூரம், அநாகரம், அகோரம் முடிச்சு. அதுக்கு மேல ஏற மாட்டான். சுத்தி சக்கரம் இருக்கு, புரோகம் இருக்கு, சகசர சக்கரம் இருக்கு. சகசர சக்கரம் சொன்னா பிரபஞ்சமே அர்த்தம் இருக்குமே. அந்த 7 பெய்யாது ஒவ்வொரு முத்திரையை நான் சொல்றேன். அப்புறம் இந்த விரலம் இது எங்க போகுது, நெஞ்சுக்குள்ளி போகுது. நெஞ்சுக்குள்ள என்ன இருக்கு, அங்கதான் சித்தி சக்கரை இயங்குது இல்லையா. நாவி, மணிப்புரம், சுவாதிஸ்தானம். அப்போ அந்த அழுத்தும் போது அதனுடைய தண்டோட பகுதியிலிருந்து இது வந்து செய்யலாம், 6 மணி செய்யலாம், 6 மணி செய்யலாம். இது வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யணும். பிரம்ம முகூர்த்தத்துல 6 மணிக்குள்ள காலையில மனசு தூய்மையா அதை வந்து செய்யணும். இது யார் வேணாலும் இந்த ஆசிரமத்தில் செய்யணும், அந்த ஆசிரமத்தில் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இந்த ஒரு இது மட்டும். பாக்கி முக்கிய போடுறதுலாம் ஒவ்வொன்றும் 2 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படி கலப்பிக்கும்போது அந்த வழியெல்லாம் போகும். இது ஒரே நாள் நடக்க முடியாது. முதல்ல அவங்களுடைய சுவாசத்தை உணரணும். ஆக என்னன்னா 5 வருடம் தான் இருக்கு. பஞ்சபூதம் மனிதனுடைய உடலே பஞ்சபூதத்தால் தான் ஆக்கிருக்கும். அதனால மனிதன் வேண்டும். அதெல்லாம் உயிரினம் இந்த லோகம் தூய்மையாக இருக்கும், சத்தியம் நினைக்க வேண்டும் இல்லையா. இது இந்த அதரத்தோட உச்சத்துக்கு போய் அழியத்தில் என்ன இருக்கு, நம்ம யாரும் யாரும் இருக்கிறது. கொரோனா இருந்ததுன்னா அடுத்தது இன்னொரு வருது, கொரோனா பூமி போடுறதுன்னா அதுக்கப்புறம் அது போட்டதுனாலே இன்னொரு வியாதி இருக்குங்கிறான்.
நிலையான தப்பு இறைவன் தப்புவா இல்ல. அதனால தியான வகுப்பு இது தூண்டப்பட்ட இதுல நிறைய பேர் ஈடுபட்டிருக்கோம். அதே போல இந்த திருமண நாள் நாகதேவதை ஆன்மீக குழுவுக்கு வருகை தந்த பக்தர்களுக்கும் அன்னை வாசத்தின் அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேற அன்னை பாதங்களை சமர்ப்பணம் செய்து இந்த பிரவேசத்திலிருந்து சிந்தனை படம் நான் பின்னாடி இருக்கிறவர்கள் அவரை வணங்கி உங்களுடைய பிரார்த்தனையெல்லாம் அவரவர்களுடைய மனம் தூங்க தொடர்ந்து ஞானவழியிலே ஈடுபட்டு நலம் பெற வேண்டும். உடல்நலம் மனநலம் அனைத்தும் பெற்று சகல நன்மையும் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாகதேவனுடைய அருளோடு இந்த ஞானவழியில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றீங்க. எல்லாருமே சூரிய பிராண்டத்தில் எல்லாருமே இருக்கணும். நாங்கள் எல்லாரும் இது அவசியம் இந்த டைமில் பண்ணாங்கன்னா பலன் அதிகம் கிடைக்குமா, இல்லை பூஜை மட்டும் பண்ணலாமா, இல்லை சாதாரணமாக வீட்டில் எந்த இடத்துலையும் நம்ம அப்படி நேரத்தில் உட்காந்து பண்ணலாமா, அது வழிமுறை இருக்குதா? பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படிங்கிறது அந்த முறைக்கு அந்த எழுதிக்கிற போது ஒவ்வொரு நாளுமே விதியை புரிஞ்சுன்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு நாளுமே மனிதனுக்கு இந்த முறைக்கு எதிர்க்கிற போது ஒவ்வொரு நாளுமே விடையை புரியுது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஏந்த இவன் எல்லா கவலையும் மறந்துடும். அந்த இடத்துல மனிதனுடைய மூளையும் சரிதான், எல்லாமே சீரான நிலையிலே இருக்கும். தூய்மையான நிலை சீரான நிலையில இருக்கும். அந்த நேரத்தில் நீங்க என்ன ஒரு பொருளை பதிவு பண்றீங்களோ சீரா பதிவு பண்ணணும், சீரா பதிவு பண்ணணும். எந்த நீங்க வந்து அந்த பதிவு பண்ணி அந்த தியான நிலையை உருவாக்குறீங்களோ அப்ப அது நடப்பதற்கான சாத்தியமான வழி அவசியம். அந்த நேரம் அதிலிருந்து பக்குவ நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் சிறிது சிறிதாக பக்குவ நிலைக்கு வழிகளாக ஏன்னா எந்த நேரத்திலையும் தெரிந்த கூட்டு கேட்கலாம். எந்த நேரத்திலையும் தியானம் பண்ணலாம். அது வந்து பக்குவ நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த நேரம் பண்ணலாம். அதுக்கு வேற கால அவகாசமான அந்த புதுசா பண்றாங்க இல்லையா, அந்த முதலடி குறிக்கிறவங்க அந்த நேரத்தில் பண்ணும். முறை இருக்குது. ஏன்னா பூஜை ரூம்ல தான் முறை இடமா இருக்கும். நம்மளுடைய மனம் அலையாத ஒரு இடமா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அடங்கிட்டு இருக்கிற இடம் தான். ஏற்கனவே மனசு அடங்கிட்டு இருக்குது. கூட ஒரு யாராவது சந்தகம் இருக்கலாம். அதனால அமைதியாக இடமா இருக்கும். பூஜை அறையில மட்டும்தான் கிடையாது. எதற்காக பூஜை அறையை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அடுத்தவங்களுடைய இடர்பாடு, அடுத்தவங்களுடைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும், அமைதியான இடமா இருக்கும். அப்படிங்கிறதுனால பெரும்பாலானவங்க என்ன செய்யறாங்கன்னா பூஜை அறை அல்லது ஆலயம் பொதுவான ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. பூஜை இடத்துல இருந்து உங்களால தியானமாக பண்ண முடியாது. அதற்காக குறிப்பாக ஒரு இடத்துல சொல்லணும் இல்லையா, அதுக்காக பூஜை அறையில் செஞ்ச அந்த தியானம் வைக்கணும். சரியான வழிக்கு வர வேண்டும். பூஜை இல்லாதவங்க ஹாலில் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அமைதியான இடம், அமைதியான இடம். பூஜை இடம் இல்லாதவங்க, அங்கே வசதி இல்லாதவங்க என்ன பண்ண நான் சொல்றேன். தியானம்ங்கிறது சொல்ல வச்சுருந்தா எனக்கு இப்போ இடைக்காலத்தில் அப்பா சொன்ன அப்பப்போ எனக்கு
மூலிகையும் மூடி ஏற்றாரு மாதிரி கொண்டு வருவான். அதானே யாராவது கை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்க தோலை வச்சு ஏறிச்சிங்கன்னா அந்த நமக்கு என்ன பண்ணுவான் கொடுத்துருவான். அதான் நடக்கும். அதனால காணாங்கிற சொந்த பலத்துல ஆணவம் அடிக்காது. ஆணவம் அடிக்கிறது காணாங்கிற சொந்த பலத்துல சுய புத்தியில நம்மளால எதுவும் முடியும். இது அடுத்தடுத்து நான் சொல்றேன். உங்களால எப்படி முடியும்? உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கு. அந்த வலிமை நம்ம யாரையும் படைக்கவே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அந்த வலிமை இருக்கு. நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்நாள் காலங்களில் வலிமையோடு அமைச்சுக்கிறதுக்கான வழியை பிரபனை படைச்சுதான் வச்சிருக்கான். அதை வழிகாட்டுறதுக்கும் வரமுறைப்படுத்துறதுக்கும் அது ஏதோ சரியான ஒரு பொருளாதாரம் இல்லை, வழிநடத்துறதுக்கு சரியான பொருளாதாரம் இல்லை. அதனால தடம் மாறி தவிக்கிற நிலைமை உள்ளது. அதனால தேட முடியும். அது வரமுறை விட்டு வழிமுறைப்படுத்தினா அதோட பலன் சரியா வந்தது. சில பேருக்கு தானாவே உணர்ந்தால் அது சரி வருமா, இந்த வழியில போலாமா, இந்த வழியில போனா சரியா இருக்குமா, இல்லை ஏதாவது ஆபத்துல மாறிக்குமா அப்படின்ட்டு ஒரு குழப்பம் வரும். அந்த நேரத்தில் சரியான ஒரு பொருளாதாரத்தை போயிட்டு நீங்க போக முடியல. இந்த மாதிரி வரவங்க பேசி கேட்டீங்கனாலே போதும், இது சரி வருது இல்லையா? அப்ப குழப்பத்தை தீர்க்கிறது அவங்களே தீர்க்கலாம். நான் சொல்ற வழியெல்லாம் கடைபிடிச்சுட்டா உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்குது. உங்களுக்குள்ள அபூர்வமான திறமைகள் இருக்கு. அதை வெளியில கொண்டு வர்றது எப்படி? உங்களை நீங்க உணரணும். உங்களுக்குள்ள என்ன ஒவ்வொருத்தரும் ஒரு திறமை. ஆன்மீகத்தை மட்டும்தான் புரியும். ஆன்மீகத்தை தேர்ந்தெடுக்கலன்னு சொன்னா எப்படி வேணாலும் வாழணும் ஒரு வாழ்க்கை. இப்படிதான் வாழணுங்கிறது ஒரு வாழ்க்கை. இப்படிதான் வாழணும் அப்படிங்கிறது அது வரம்புட்பட்டது. அவரோட வாழ்க்கை அவங்களோட வாழ்க்கை இல்ல. அதுக்கு மேல போகும்போது இன்னொருத்தருடைய வாழ்க்கையே நம்ம வாழணும் அப்படின்னு நினைச்சா சிக்கல் தான். நம்ம அதனால சொல்றது மாதிரி பறவை மாதிரி பறக்கணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு விதிச்ச விதி அது பறந்து போயிருக்கு. நம்ம பறக்கணும்னா எங்களுக்கு வலிக்கையில் வந்துதான். அதனால அவங்களுக்கு விதிச்ச அதான் நான் சொல்றேன். ஒரு பாதி கஷ்டம், ஒரு பாதி துன்பம், ஒரு பாதி இன்பம். நீங்க நல்லாவே நம்ம குறிப்பெடுக்கலாம். அது ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தை வளர்ந்து அதனுடைய பாதிக்காக வரைக்கும் பார்த்தீங்கன்னா இறைவன் வகுத்தது பணம் பண்ணலாம், சாப்பாடு வச்சுக்கலாம். ஆனா அவன் அந்த காலத்தை கணக்கான் இல்லையா, அதுதான் கர்மா. அவன் பூர்வ ஜென்மத்தில் பண்ண கர்மா. அவன் பிறந்ததுல இருந்து அவன் வரணும், அவன் சும்ப வரணும் அப்படிங்கிறது அவனுடைய கர்மா. அந்த காலம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது இறைவன் அவன் கொடுக்குற பலன் எப்படின்னா இவன் 10 பேருக்கு கௌரவம் இருப்பான். இவன் இன்னும் 10 பேருக்கு அன்னதானம் கொடுப்பான், எல்லாம் உதவி பண்ணுவான். அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா மீண்டும் ஒரு கர்மாவை அவன் சுமக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஆணவம் வருது. அப்ப நான் பொருளாதாரம் வந்துச்சுன்னா ஆணவம் வந்துருக்கு. அப்பா இவன் கடந்து வந்த பாதையை மறந்துடுறான். மறந்துட்டு என்ன பண்றான்னா காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், எல்லாம் பொருளாதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆள ஆரம்பிச்சிடறான். மறுபடியும் ஒரு பாவத்தை சுமக்கிறான், மறுபடியும் ஒரு பெருமை. அதான் நடக்குது. அப்ப இவனுக்கு அடுத்த ஒரு கஷ்டம், அந்த துன்பத்துக்கு அப்புறம் ஒரு இன்பமான காலத்தை அமைச்சு வைக்கிறான் அப்படின்னு சொன்னா அதை சரியா பயன்படுத்தி அவனால முடிஞ்ச அளவுக்கு
இல்லையா? பாவப்படைகள் அதாவது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழணும். இல்லையா? இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழணும்.